நம்முடைய சற்று நேர தியானத்திற்காக 28ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவரீர் எங்களுக்கு தியானிக்கும்படியாக கொடுத்த இந்த சத்திய வசனங்களுக்காக, இந்த சத்திய வசனத்திற்காக உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் தேவ சமூகத்திலே வந்து எத்தனையோ விண்ணப்பங்களை தேவ சமூகத்திலே ஏறெடுத்து அதற்கான பதிலை பெற்றிருக்கிறார்கள். உம்மிடத்திலிருந்து சகாயத்தை அடைந்திருக்கிறார்கள். இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க போகிற இந்த சத்திய வசனம் ஆண்டவரே எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய ஜீவியத்திலே நிறைவேறினது என்பதை தேவரீர் எங்களுக்கு தியானிக்க கிருபை செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த தியானம் எங்களையும் பலப்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதமாக திகழ தேவன் தாமே கிருபை செய்தள்ள வேணுமாய் கெஞ்சீரேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். இங்கே நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலே தாவீது தேவனை ஸ்தோத்தரித்து எழுதக்கூடிய ஒரு வசனமாக காணப்படுகிறது. அவன் தேவனை ஸ்தோத்தரித்து சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், என் தேவன் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த வசனத்திலே முதலாவது சங்கீதக்காரன் சொல்லும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை ஸ்தோத்தரித்து விட்டு பின்பு சொல்லுகிறான், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். ஆகவே அவன் தொடர்ச்சியாக சொல்லுகிறான், கர்த்தர் என்னுடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டபடியால் அவரே எனக்கு பலனாய் இருக்க போகிறார், அவரே எனக்கு கேடகமாய் இருக்க போகிறார், அவரே என்னுடைய நம்பிக்கையாய் இருக்க போகிறார். ஏனென்றால் நான் தேவனிடத்திலிருந்து சகாயத்தை பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களிகூறுகிறது என்று சொல்லுகிறான். என் பாட்டினாலே தேவனை துதிப்பேன் என்று சொல்லுகிறான். கர்த்தர் எனக்கு பலனாய் இருக்க போகிறார், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமாய் இருக்க போகிறார் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், தேவரீர் என்னுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை எப்படி கேட்டீரோ, தேவரீர் என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு எப்படி தேவரீர் ஒத்தாசை செய்தீரோ, அதே போல தேவரீர் உம்முடைய ஜனத்திற்கு நீர் இரட்சகராய் இருந்து உம்முடைய சுதந்திரத்தை நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லுகிறான். உம்முடைய ஜனங்களை நீரே போஷிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியருளும் என்று வேண்டுதல் செய்கிறான். இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ தேவ சமூகத்திலே கடந்து வந்த வேளைகளில் எல்லாம் எத்தனையோ நன்மைகளை தேவன் உனக்கு செய்திருக்கிறார். நீ தேவனை நோக்கி செய்த விண்ணப்பங்கள், நீ தேவனை நோக்கி ஏறெடுத்த வேண்டுதல்கள் ஒவ்வொன்றிற்கும் தேவன் செவி கொடுக்கவில்லை என்று உன்னால் சொல்ல இயலாது. ஆகவே இந்த காலை வேளையிலே நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், முதலாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? காரணம், அவர் உன்னுடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டிருக்கிறார். கேட்டது மாத்திரமல்ல, உனக்கு பதிலளித்திருக்கிறார், உனக்கு ஒத்தாசை செய்திருக்கிறார், உனக்கு சகாயம் செய்த தேவனாய் இருக்கிறார். ஆகவே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுவது போல, என் பாட்டினாலே அவரை துதிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, சங்கீதக்காரனாகிய தாவீதிற்கு எப்படி தேவன் ஒத்தாசை செய்தார், சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படி விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார், சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய வாழ்க்கையிலே எப்படி ஒத்தாசை தேவன் அவனுடைய ஜீவியத்திலே செய்தார் என்பதை தியானிக்கும் போது, தெய்வ பிள்ளையே, சவுல்
என்றைக்கு தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டானோ, என்றைக்கு தாவீது தேவனால் ஒரு ராஜரீக அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டானோ, அந்நாளிலிருந்து சவுல் என்கிற ஒரு ராஜா தாவீதுக்கு விரோதமாகவே கிரியை செய்து கொண்டிருந்தான். தாவீது எங்கெல்லாம் கடந்து செல்கிறானோ அவனை கொலை செய்யும்படியாக, அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டானே என்கிற பொறாமை நிமித்தமாக அவனை பின்தொடர்ந்து அவனுக்கு இடுக்கண்களையும் அவனுக்கு நெருக்கங்களையும் உண்டாக்கி அவனுக்கு விரோதமாக ஒவ்வொரு நாளும் கிரியை செய்யக்கூடிய ஒரு ராஜாவாக சவுல் ராஜா காணப்பட்டான். இந்த சவுல் ராஜாவுக்கு பயந்து தாவீது ஒருமுறை எங்கே கடந்து சென்றான் என்றால், இதோ பெலிஸ்தருடைய தேசத்திலே தாவீது என்ன செய்தானாம், ஒளிந்து கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, பல சந்தர்ப்பங்களிலே அவன் குகைகளுக்குள்ளாக கெபிகளுக்குள்ளாக ஒளித்து கொண்டான் என்று பார்க்கிறோம். பல சந்தர்ப்பங்களிலேயும் பலவிதமான நெருக்கங்கள் தாவீதுக்கு வந்த வேளையிலே தேவன் அந்த நெருக்கங்களில் இருந்தெல்லாம் அவனை என்ன செய்தாராம், விடுதலையாக்கினார், விடுவித்தார். ஆனால் இந்த ஒரு சந்தர்ப்பத்திலே தாவீது சவுலுக்கு பயந்து எங்கே கடந்து செல்கிறான் என்றால், பெலிஸ்தருடைய தேசத்திலே என்ன செய்தானாம், ஒளிந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். அப்படி ஒளிந்து கொண்ட வேளையிலே ஒரு பக்கம் சவுலுக்கு பயந்து பெலிஸ்தருடைய தேசத்திலே அவன் ஒளிந்து கொண்டான் என்றால், இன்னொரு பக்கத்திலே அமலேக்கியர் என்ன செய்கிறார்கள் என்றால், தாவீதுக்கு விரோதமாக படையெடுத்து வருகிறார்கள். படையெடுத்து வந்த வேளையிலே தாவீதோடு இருந்த ஜனங்களை எல்லாம் சிறைபிடித்து கொள்ளும்படியாக அமலேக்கியர் படையெடுத்து வந்த வேளையிலே தாவீதோடு இருந்த ஜனங்கள் எல்லாரும் தாவீதுக்கு விரோதமாக முறுமுறுக்க கூடிய ஒரு சந்தர்ப்பம் உண்டான வேளையிலே தெய்வ பிள்ளையே, தாவீது யாரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான் என்றால், தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். ஒரு பக்கம் சவுல் தாவீதுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஒரு பக்கம் தாவீது எங்கெல்லாம் கடந்து செல்கிறானோ பின்தொடர்ந்து வருகிற சவுல், அவனுடைய தீய கிரியைகள். ஆனால் இன்னொரு பக்கமோ ஒளிந்து கொள்ளலாம் என்று நினைத்த இடத்திலே பெலிஸ்தர்கள் அவனை சூழ்ந்து கொள்கிறார்கள். பெலிஸ்தர்கள் அவனுக்கு விரோதமாக படையெடுத்து வருகிறார்கள். தெய்வ பிள்ளையே, தாவீது எங்கே தங்கியிருந்தான் என்றால், தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளோடு சிக்லாகு என்கிற ஒரு பட்டணத்திலே அவன் காணப்பட்டான். பெலிஸ்தர்கள் தாவீதுனுடைய மனைவியும் தாவீதுனுடைய பிள்ளைகளும் தங்கியிருந்த அந்த சிக்லாகு என்ற பட்டணத்தை பெலிஸ்தர்கள் சூழ்ந்து கொண்டு தீ கொளுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்பொழுது தாவீதுனுடைய மனைவியும் தாவீதுனுடைய பிள்ளைகளும் இருந்த இடத்தையே பெலிஸ்தர்கள் வந்து தீ கொளுத்தின வேளையிலே தாவீதோடு இருந்த ஜனங்கள் எல்லாரும் அதைரியப்பட்டு போனார்கள். தாவீதோடு இருந்த ஜனங்கள் எல்லாரும் தாவீதை விட்டு விலகும்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக காணப்பட்டார்கள். அப்பொழுது தாவீது என்ன செய்தானாம், தன்னையே தேவனுக்குள்ளாக திடப்படுத்தி கொண்டானாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று வாசிக்கிறோம். திடப்படுத்தி கொண்டு தாவீது என்ன செய்தானாம், ஒரு பக்கம் சவுல், இன்னொரு பக்கம் சவுலுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருந்த சிக்லாகு என்கிற பட்டணத்தை அமலேக்கியர் தீ கொளுத்தின சூழ்நிலை. இதன் மத்தியிலே தாவீது என்ன செய்தானாம், தேவனை நோக்கி முறையிட்டானாம். அவன் என்ன முறையிட்டானாம், நான் அந்த தண்டை பின்தொடரலாமா, பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று சொல்லி வேறு யாரிடத்திலும் அல்ல தெய்வ பிள்ளையே, கர்த்தரிடத்திலேயே ஆலோசனை கேட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான், கர்த்தரை நோக்கி வேண்டுதல்களை ஏறெடுத்தான். தெய்வ பிள்ளையே, விண்ணப்பத்தை கேட்கிற தேவன்,
கண்ணீரை காண்கிற தேவன், அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை, அவனுடைய விண்ணப்பத்தை, அவனுடைய வேண்டுதல்களை கேட்ட தேவன், தெய்வ பிள்ளையே, தாவீதை கண்ணோக்கி பார்த்தார். தாவீதனுடைய விண்ணப்பத்தை கேட்டார். அதனுடைய வேண்டுதல்கள் பரலோகத்தை எட்டினது. தெய்வ பிள்ளையே, தேவன் தாவீதுக்கு ஒரு பதில் கொடுத்தார். அந்த பதில் என்ன தெரியுமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, கர்த்தர் தாவீதினுடைய விண்ணப்பத்தை கேட்டபடியால் அமலேக்கியரை பின்தொடர்ந்து போய் அவர்களை முறியடித்தான் என்று பார்க்கிறோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. பிரைஸ் தி லார்ட். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கொடு எல்லாம் கொடு, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். பிரைஸ் தி லார்ட். உம்மால் கொடு எல்லாம் கொடு, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். பிரைஸ் தி லார்ட். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே நீ நினைத்திருக்கலாம், ஆண்டவரே, நான் நிம்மதியாக வாழ வேண்டும், நான் உம்மாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் உம்மாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவள், நான் உமக்கு பிரியமான ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீ உன்னுடைய இருதயத்திலே எண்ணிக்கொண்டு தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக எத்தனித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக, தேவனால் உயர்த்தப்படுகிறவனாக, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற நிலவரத்திலே தேவன் உன்னை வழிநடத்தும் போது பொறாமை கொண்டு உனக்கு விரோதமாக கிரியை செய்யக்கூடிய சவுலை போன்ற மனிதர்கள் அவனுக்கு விலகி நீ உன்னையே வேறு ஒரு இடத்திலே அடைக்கலாமாக தேவனை பலனாக கொண்டு ஜீவிக்கலாம் என்று நீ எத்தனித்துக் கொண்டிருக்கிற இடத்திலே அமலேக்கியர் போன்ற திரள் கூட்டமான சத்துருக்கள் உனக்கு விரோதமாக படையெடுத்து வரக்கூடிய சூழ்நிலையிலே தெய்வ பிள்ளையே, இப்பொழுது என்ன நடக்கிறது? உனக்கு ஒத்தாசையாக ஒரு மனிதரும் இல்லை. உனக்கு ஒத்தாசையாக ஒரு மனிதரும் உனக்கு சகாயம் பண்ண இல்லை. காரணம், அமலேக்கியருடைய படையோ மிகவும் திரளான கூட்டம். இன்னொரு பக்கத்திலேயோ சவுல் நின்று கொண்டிருக்கிறான். நீ என்ன நினைக்கிறாய்? உன்னோடு இருக்கிற ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள்? இந்த தாவீதோடு கூட காணப்படுவோமே, ஆனால் நாமும் அக்கினிக்கு இரையாவோம், நாமும் இந்த தீக்கு இரையாவோம் என்று சொல்லி தன்னை வழிநடத்தின தாவீதிற்கு விரோதமாக முறுமுறுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே வரும்போது நீ என்ன செய்வாய்? தெய்வ பிள்ளையே, இவ்வளவு நாளும் ஆண்டவரே, நான் இந்த தாவீதை பின்பற்றினேனே, ஆனால் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட இடுக்கண்கள் வர வேண்டும்? எனக்கு ஏன் இப்படிப்பட்ட நெருக்கங்கள் வர வேண்டும்? எனக்கு ஏன் இப்படிப்பட்ட பிரதிகூலமான சூழ்நிலைகள் வர வேண்டும் என்று சொல்லி தாவீதை விட்டு விலகி போன ஜனங்களைப் போல நீயும் காணப்படுவாயோ? ஆனால்
தாவீதை அபிஷேகம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவராய் இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தாவீதை அபிஷேகம் பண்ணினவர் வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். தாவீது தன்னுடைய மனைவியும் பிள்ளைகளோடும் இருந்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். தாவீது தன்னை தேவனுக்குள்ளாக திடப்படுத்தினான். தேவனை நோக்கி கேட்டான், ஆண்டவரே, எனக்கு விரோதமாக படையெடுத்து வருகிற தண்டை நான் பின்தொடர வேண்டுமா என்று ஒரு ஆலோசனை கேட்டான். அப்பொழுது தேவன் ஒத்தாசை அனுப்பினார். உதவி செய்வது தேவனுக்கு லேசான காரியம். தெய்வ பிள்ளையே, தனிமைப்படுத்தப்பட்டு காணப்பட்ட தாவீதின் குடும்பத்திற்கு தேவன் ஒத்தாசை அனுப்பினார். ஒத்தாசையை பெற்றுக்கொண்ட தாவீது தன்னை திடப்படுத்திக் கொண்டு அமலேக்கியரை பின்தொடர்ந்து முறியடித்தான். உன் பக்கத்திலே 1000 பேர் விழுந்தாலும், உன் வலது பக்கத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. தெய்வ பிள்ளையே, உன் கால்கள் கல்லிலே இடராதபடிக்கு உன்னை தேவ தூதர்களை கொண்டு காக்கிற தேவன். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே உன்னையும் தேவன் திடப்படுத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். தெய்வ பிள்ளையே, ஒரு முறை ஆபிரகாம் என்ன செய்தானாம்? தன்னுடைய குமாரனாகிய இஸ்மவேலுக்காக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினானாம். ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். அந்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், தெய்வ பிள்ளையே, அவன் தன்னுடைய முதிர் வயதிலே ஒரு குமாரனை பெற்றெடுப்பான் என்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். தன் மனைவி ஆகிய சாராளோடு இசைந்திருப்பதன் மூலமாக தன்னுடைய முதிர் வயதிலே தேவன் தனக்கு ஒரு குமாரனை கொடுப்பார் என்கிற ஒரு விசுவாசத்தின் வார்த்தையை தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருந்தார். ஆனால் வாக்குத்தத்தத்திற்கு காத்திராத ஆபிரகாம் என்ன செய்தான்? ஆகார் என்கிற அடிமை பெண்ணோடு இணைந்து இஸ்மவேல் என்கிற ஒரு குமாரனை பெற்றெடுத்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் தெய்வ பிள்ளையே, காலம் நிறைவேறின போது வாக்குத்தத்தத்தின் சுதந்திர புத்திரனாக ஈசாக்கை ஆபிரகாம் சாராளோடு இருந்து இணைந்து பெற்றெடுக்கிறான். இப்பொழுது ஒரு பக்கம் இஸ்மவேல், இன்னொரு பக்கம் ஈசாக்கு. ஆனால் ஒரே குடும்பத்திலே இஸ்மவேலும் ஈசாக்கும் வளர்ந்து வருகிற சூழ்நிலையிலே சாராள் கவனித்து பார்க்கிறாள். தான் ஆபிரகாமோடு இணைந்திருந்ததன் மூலமாக பெற்றெடுத்த ஈசாக்குக்கும் ஆபிரகாம் ஆகாரோடு இணைந்திருந்து பெற்றெடுத்த இஸ்மவேல் என்கிற குமாரனுக்கும் இந்த 2 பேருக்கும் ஒரு ஒற்றுமை ஒரு குடும்பத்திலே உண்டாகவில்லை என்பதை கவனித்த சாராள் என்ன செய்கிறாள்? ஆபிரகாமை நோக்கி சொல்கிறாள், நீர் உம்முடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரோடு இணைந்து பெற்றெடுத்த இஸ்மவேலை இந்த வீட்டை விட்டு புறத்தே தள்ளும் என்று ஒரு விண்ணப்பத்தை சாராள் ஆபிரகாமை நோக்கி ஏறெடுக்கிறாள். அன்றைய நாள் வரைக்கும் ஆகாரை நேசித்த ஆபிரகாம், அந்நாள் வரைக்கும் ஆகாரை தன்னுடைய மனைவியை போல நேசித்த ஆபிரகாம் சாராளுடைய வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்து சாராளுடைய வார்த்தைகளை அல்ல தட்ட இயலாதவனாக என்ன செய்கிறான்? ஒரு துருத்தியிலே தண்ணீரை எடுத்து கொஞ்சம் அப்பங்களையும் எடுத்து கொடுத்து தன்னுடைய பவனமாகிய வீட்டை விட்டு புறத்தே அனுப்புவதை காண்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஆனால் ஒரு காரியத்தை நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். அவன் ஆகாரையும் இஸ்மவேல் என்கிற குமாரனையும் புறத்தே தள்ளினாலும், அவர்கள் வனாந்திர பிரயாணமாக பிரயாணப்பட்டு போய்கொண்டிருந்தாலும் ஆபிரகாமுடைய இருதயம் தான் பெற்றெடுத்த இஸ்மவேலுக்காக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினதாம். வாசியுங்கள், ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை
கேட்டார். தெய்வ பிள்ளையே, ஆபிரகாம் சாராளுடைய வார்த்தைகளை கேட்டு இஸ்மவேலை புறத்தே தள்ளி இருந்தாலும், இஸ்மவேலை பெற்றெடுத்த ஆகாரை புறத்தே வீட்டை விட்டு வெளியே துரத்தி இருந்தாலும், ஆனால் ஆபிரகாமுடைய இருதயமோ அந்த இஸ்மவேலுக்காக, அந்த சிறு குழந்தையாக காணப்பட்ட இஸ்மவேல் பிழைக்க வேண்டும் என்று சொல்லி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினானாம். ஆகவே வேதம் சொல்லுகிறது, இஸ்மவேலுக்காகவும் ஆபிரகாம் செய்த விண்ணப்பத்தையும் தேவன் கேட்டு அந்த இஸ்மவேலை நான் ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் ஆபிரகாமை நோக்கி என்ன செய்தாராம்? விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்தாராம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து, நான் அவனை என்ன செய்வேன்? ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன், பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவன் எத்தனை பிரபுக்களை பெறுவான்? 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன். உன் இருதயத்திற்குள்ளே இருந்து எழும்புகிற விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், அன்றைக்கு இஸ்மவேலுக்காக தேவன் ஒத்தாசை பண்ணினார் என்றால், ஆபிரகாமுடைய விண்ணப்பத்தை கேட்டு இஸ்மவேலுக்காக தேவன் சகாயம் செய்தார் என்றால், இன்றைக்கு நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிறாயோ, உன் பிள்ளைக்காக, உன் குமாரனுக்காக, உன் குமாரத்திற்காக நீ தேவ சமூகத்திலே அந்த ஆபிரகாமை போல நீ ஒருவேளை தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணுவாயானால், உன் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், உன் கண்ணீரை காண்கிற தேவன். இஸ்மவேலை 12 பிரபுக்களை அவன் பெறுவான், அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்குரைத்த தேவன், உன்னுடைய பிள்ளை எப்படிப்பட்ட வனாந்திரத்திலே காணப்பட்டாலும், உன்னுடைய பிள்ளை எப்படிப்பட்ட நிலவரத்திலே தனிமைப்படுத்தப்பட்டு காணப்பட்டாலும், ஆகாரின் அழுகுரலை கண்ட தேவன், ஆபிரகாமுடைய விண்ணப்பத்தை கேட்ட தேவன், அவன் 12 பிரபுக்களை பெறுவான், அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்குரைத்த தேவன், உன்னுடைய பிள்ளையையும் பெரிய ஜாதியாக்க தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆகவேதான் சங்கீதக்காரன் 128ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல் இருப்பார்கள். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? இதோ நானும் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். தேவ சமூகத்திலே காத்திருக்கிற தெய்வ பிள்ளையே, தேவ சமூகத்திலே வீற்றிருக்கிற தெய்வ பிள்ளையே, இந்த நாளிலே அந்த இஸ்மவேலுக்காக ஆபிரகாம் விண்ணப்பம் செய்தது போல நீ இந்த நாளிலே உன்னுடைய பிள்ளைகளுக்காக, உன்னுடைய குமாரத்திகளுக்காக, உன்னுடைய குமாரர்களுக்காக நீ தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்வாயானால், உன்னுடைய பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல காணப்படுவார்கள். உன்னுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மர கன்றுகளை போல செழித்திருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். நீயும் கூட தேவனுக்கு நேராக சாட்சி ஏறெடுக்க முடியும். அந்த சாட்சி என்ன? தேவனே, நானும் எனக்கு நீர் கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே அற்புதமாக அடையாளங்களாக காணப்படுகிறோம் என்று சாட்சி ஏறெடுக்க முடியும். இன்றைக்கு நீ ஒருவேளை உன்னுடைய பிள்ளைகளுக்காக கதறி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஒருவேளை நீ உன்னுடைய மகன் தேவ சமூகத்திலே காணப்படவில்லையே ஆண்டவரே, அவன் புறத்தே காணப்படுகிறானே என்று நீ எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீ உன்னுடைய பிள்ளைக்காக ஏறெடுக்கிற விண்ணப்பத்தை தேவன் கேட்கிறார். நீ உன்னுடைய பிள்ளைக்காக இருதயத்திலிருந்து மனபாரத்தோடு தேவனை நோக்கி ஏறெடுக்கிற வேண்டுதல்களை தேவன் கேட்கிறார். தெய்வ பிள்ளையே, விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், கண்ணீரை காண்கிற தேவன் உனக்கு சகாயம் செய்வார்.
உனக்கு ஒத்தாசை அனுப்புவார். உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ ஆண்டவருடைய சமூகத்திலே வரும்போது சாட்சி ஏறெடுப்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, நீ தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற காரியம் தேவனுக்கு பிரியம் உள்ளதாக ஏறெடுப்பாயானால், ஒரு மனிதனுடைய சாவையும் விரும்பாத தேவன் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு உனக்கு பதிலளிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்ட தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவாயாக. அவர் உனக்கு பலனாய் இருக்கிறார். அவர் உனக்கு கேடகமாய் இருக்கிறார். நீ சகாயத்தை பெற்றுக்கொள்வாய். உன்னுடைய இருதயம் களி கூறும். அப்பொழுது நீ சொல்லுவாய், என் பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று, என் பாட்டினால் அவரை புகழுவேன் என்று சொல்லுவாய். கர்த்தர் உனக்கு சகாயராய் இருக்கிறார். தாவீதுனுடைய விண்ணப்பத்தை கேட்ட தேவன், இஸ்மவேலுக்காக ஆபிரகாமுடைய விண்ணப்பத்தை கேட்ட தேவன் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வாயாக. தெய்வ பிள்ளையே, சாலோமோன் என்கிற ஒரு மனிதன் காணப்பட்டான். தாவீது பெற்றெடுத்த மகன்தான் சாலோமோன். அந்த சாலோமோன் ஒரு முறை தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினானாம். அந்த விண்ணப்பம் என்ன? வாசியுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சாலோமோன் தேவனை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சாலோமோனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தை, உன் வேண்டுதலை நான் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் அங்கே இருக்கும். ஆண்டவர் சாலோமோனை பார்த்து சொல்கிறார், சாலோமோனே, நீ என்னை நோக்கி ஏறெடுத்த விண்ணப்பங்களை நான் கேட்டேன். நீ என் சமூகத்திலே செய்த உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் கேட்டேன். நீ எனக்காக கட்டின ஆலயத்தில் என் நாமத்தை நான் என்றென்றைக்கும் விளங்கச் செய்வேன் என்று தேவன் சாலோமோனை நோக்கி பேச ஆரம்பித்தார். நீ ஆலயத்தை கட்டிவிட்டாய், ஆனால் அந்த ஆலயத்திலே என் நாமத்தை விளங்கச் செய்வது என்னுடைய கடமை என்று ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொண்டார். அந்த ஆலயத்தை நான் பரிசுத்தப்படுத்தினேன் என்று சொல்கிறார். நீ ஒரு ஆலயத்தை கட்டலாம், ஆனால் அந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டிய செயல் யாரால் தான் செய்ய முடியும் என்றால் தேவனால் தான் செய்ய முடியும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர் பாய்ச்சினாலும் விளைய செய்வதோ கர்த்தர். சாலோமோன் ஆலயத்தை கட்டிவிட்டான், ஆனால் அந்த ஆலயத்திலே தேவனுடைய நாமத்தை விளங்கச் செய்வது தேவனுடைய காரியமாயிருக்கிறது. சாலோமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டிவிட்டான், ஆனால் அந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துவது தேவனுடைய செயலாக காணப்படுகிறது. சாலோமோன் தேவாலயத்தை கட்டிவிட்டான், ஆனால் அந்த ஆலயத்திலே தேவனுடைய கண்களும் தேவனுடைய இருதயமும் அங்கே இருக்கிறது என்று வாக்குத்தத்தம் பண்ண வேண்டியது தேவனாய் இருக்கிறார். தெய்வ பிள்ளையே, நீ எழுத்தின் பிரகாரமாக ஒரு ஆலயத்தை கட்டலாம், நீ எழுத்தின் பிரகாரமாக ஒரு ஜெப வீட்டை கட்டலாம், ஆனால் அந்த ஜெப வீட்டிலே அந்த ஜெப வீட்டை பரிசுத்தப்படுத்துவது தேவனுடைய காரியமாயிருக்கிறது. அந்த ஜெப வீட்டிலே தேவனுடைய நாமத்தை விளங்கச் செய்வது தேவனுடைய காரியமாயிருக்கிறது. அந்த ஜெப வீட்டிலே தேவனுடைய கண்களும் தேவனுடைய இருதயமும் என்றென்றைக்கும் காணச் செய்வது அது தேவனுடைய செயலாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் சாலோமோன் தேவாலயத்தை கட்டி முடித்த பின்பு அந்த தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்ய வேண்டிய ஒரு நாள் வந்தது. அந்த தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்ய வேண்டிய நாள் வந்தபோது சாலோமோன் செய்த விண்ணப்பத்தை குறித்து 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22 முதல் 53ஆம் வசனம் வரைக்கும் அவன் செய்த விண்ணப்பத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, அவன் செய்த விண்ணப்பம் என்ன தெரியுமா? யார் யார் உடைந்த உள்ளத்தோடு இந்த ஆலயத்திற்கு வந்து கண்ணீரோடு தேவனே உம்மை நோக்கி கதறி ஜெபிக்கிறார்களோ, அந்த ஜெபத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கட்டும் என்று ஜெபம் பண்ணினான். தெய்வப்பிள்ளை, அவன் ஆலயத்தை கட்டிவிட்டான். ஆலயத்தை கட்டி முடித்த பிறகு அவன் தேவனை நோக்கி வேண்டுதல் ஏறெடுக்கிறான். யார் யார் உடைந்த உள்ளத்தோடு
யார் யார் கண்ணீரோடு இந்த ஆலயத்திற்கு வந்து ஜெபிக்கிறார்களோ, தேவனே அந்த ஜெபத்திற்கு உம்முடைய செவிகள் அந்த ஜெபத்தை கவனிக்க வேண்டும், உம்முடைய கண்கள் அந்த ஜெபத்தை காணக்கூடியதாய் இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, நீ தேவனை நோக்கி செய்த விண்ணப்பம் என்ன? நீ தேவனை நோக்கி ஏறெடுத்த வேண்டுதல்கள் என்ன? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், நீ இந்த தேவாலயத்திலே தேவனை நோக்கி செய்த விண்ணப்பங்கள், தேவனை நோக்கி ஏறெடுத்த வேண்டுதல்களுக்கு தேவனுடைய கண்கள் திறந்தவைகளாயிருக்கிறது, அவருடைய செவிகள் திறந்தவைகளாயிருக்கிறது. நீயும் தேவனை நோக்கி சாட்சி கொடுப்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அது மாத்திரமல்ல தெய்வ பிள்ளையே, அந்த சாலோமோனுடைய விண்ணப்பத்தை பார்க்கும் போது அவன் சொல்லுகிறான், ஒருவேளை தூர தேசத்திலிருந்து இந்த ஆலயம் இருக்கிற திசையை நோக்கி யார் விண்ணப்பம் செய்தாலும் நீர் அந்த விண்ணப்பத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அவன் அப்படி ஜெபித்து விட்டான். ஆனால் அநேக வருடங்களுக்கு பிறகு தானியேல் சிறையாக எங்கே கொண்டு போகப்பட்டான் என்றால் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டான். அவனிடத்திலே இருந்த ஒரு தெய்வீக தன்மை என்னவென்றால், ஒரு நாளைக்கு 3 வேளை என்ன செய்வான் என்றால், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனை நோக்கி வேண்டுதல்களை ஏறெடுப்பான். அவன் தன்னுடைய பலகணிகளை எருசலேமுக்கு நேராக திறந்து வைத்து விண்ணப்பம் ஏறெடுத்தார். சாலோமோன் ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணின நாளிலே செய்த விண்ணப்பத்தை கேட்ட தேவன் அதை தம்முடைய மனதிலே வைத்து, அதை தம்முடைய கண்களுக்கு முன்பாக வைத்து, எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு தூர தேசத்திலிருந்து தானியேல் கூப்பிட்ட சத்தத்தை கேட்டார், அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டார். அவனை சிங்க கெபியிலே தூக்கி எறிந்தார்கள். எறிந்த வேளையிலே தேவன் செய்த அற்புதம் என்ன தெரியுமா? சிங்கங்களின் வாயை தேவன் கட்டி போட்டார். எந்த ராஜா சிங்க கெபியிலே தூக்கி எறிந்தானோ அதே ராஜா சிங்க கெபியின் வெளியே வந்து நின்று கேட்கிறான், தானியேலே, நீ வணங்குகிற தேவன் உன்னை உயிரோடு வைக்க உண்மையுள்ளவராய் இருந்தாரோ என்று உள்ளே இருந்து தானியேல் சொல்லுகிறான், ராஜாவே நீர் வாழ்க, ராஜாவே நீர் வாழ்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை சிலர் இந்த தேவ சமூகத்திலே காணப்படாமல் இருக்கலாம். ஆனால் இந்த தேவ சமூகத்தை நோக்கி அநேகர் தேவனை நோக்கி தூர இடங்களிலிருந்து விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கலாம், வேண்டுதல்களை ஏறெடுத்து கொண்டிருக்கலாம். அந்த விண்ணப்பங்களை தேவன் காண்கிறார். சிங்கங்களின் வாயை எப்படி தேவன் கட்டினாரோ, தானியேலை எப்படி தேவன் விடுவித்தாரோ, அதே போல உன்னுடைய விண்ணப்பங்களை கேட்டு உன்னுடைய எல்லா பிரதிகூலங்களில் இருந்தும் உன்னை விடுவிக்க தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன். பிரைஸ் தி லார்ட். தாவீதுனுடைய விண்ணப்பத்தை கேட்ட தேவன், அமலேக்கியருடைய தெய்வ பிள்ளையே படை பலத்திலிருந்து தாவீதை ஜெயம் பெற செய்த தேவன், தெய்வ பிள்ளையே இஸ்மவேலுக்காக ஆபிரகாமுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவனுக்கு பதிலளித்த தேவன், தெய்வ பிள்ளையே அவன் 12 பிரபுக்களை பெறுவான், அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்குரைத்த தேவன், தெய்வ பிள்ளையே சாலோமோனுடைய ஜெபத்திற்கு விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்த தேவன், அந்த பிரதிஷ்டையின் நாளிலே அவன் பண்ணின விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்த தேவன், அந்த பிரதிஷ்டையின் நாளிலே அவன் செய்த விண்ணப்பத்தின் நிமித்தமாக தூரதேசத்திலிருந்து விண்ணப்பம் செய்த தானியேலுடைய ஜெபத்தை கேட்ட தேவன், ஒரு உன்னுடைய விண்ணப்பத்தை இந்த காலை வேளையிலே கேட்கிறார். ஒரு தலபலபரதபதுலவே உன்னுடைய வேண்டுதல்களை இந்த காலை வேளையிலே தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒரு தலபலபரதப தெய்வ பிள்ளையே, நீ தேவனை நோக்கி எதை கேட்கிறாயோ அதை அவர் அவருடைய சித்தத்தின்படி உன்னுடைய ஜீவியத்திலே நிறைவேற்ற வல்லவராகவே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையாகவே இந்த காலை வேளையிலே ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்வாயாக. அவரே உனக்கு பலன், அவரே உனக்கு கேடகமாய் இருக்கிறார். தெய்வ பிள்ளையே, அவரே உன்னை அபிஷேகம் பண்ணினவராய் இருக்கிறபடியால் அவரே உன்னை ரட்சித்து உன்னுடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நீயும் இந்த காலை வேளையிலே சொல்வாயாக, அவரே நான் பாட்டினால் துதிப்பேன்.
தானியேலுடைய ஜீவனுக்கு பலனாயிருந்த தேவன், இஸ்மவேலுடைய ஜீவனுக்கு பலனாயிருந்த தேவன், தாவீதுடைய ஜீவனுக்கு பலனாயிருந்த தேவன், உங்களுடைய ஜீவனுக்கும் தேவன் பலனாயிருக்கிறார். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதி யானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதி யானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது அதைத்தான் செய்தான். என் தேவன் எனக்கு சங்கீதமானவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் பலமுள்ள கோட்டையானவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் எனக்கு துருகமானவர், அவரே என் ஜீவனுக்கு பலனானவர். நான் அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், அவர் என்னை காக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே பாட்டினால் நான் அவரை துதிப்பேன். அமலேக்கியரை முறியடித்த போது பாட்டினால் அவன் தேவனை துதிக்கிறான். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் உங்களுக்கு துணையாயிருக்கிறார். தேவன் உங்களுக்கு கேடகமாயிருக்கிறார். எசேக்கியா என்கிற ஒரு ராஜா காணப்பட்டான். இந்த எசேக்கியாவுடைய வாழ்க்கையிலே எசேக்கியா தேவனை நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறான். எசேக்கியா தேவனுக்கு முன்பாக எப்படி காணப்பட்டானாம்? தெய்வ பிள்ளையே, உண்மையுள்ளவனாக காணப்பட்டானாம். எசேக்கியா தேவனுடைய சமூகத்திலே எப்படி காணப்பட்டானாம்? உத்தமமாக நடந்து கொண்டானாம். எசேக்கியா தேவனுடைய பார்வைக்கு எப்பொழுதும் எதை செய்தானாம்? நலமானதையே செய்து கொண்டு வந்தான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையிலே உண்மை காணப்பட்டது. அவனுடைய வாழ்க்கையிலே உத்தமமாக அவன் நடந்து கொண்டான். அவன் தேவனுடைய பார்வைக்கு எப்பொழுதும் நலமானதையே செய்து வந்தான். ஒரு முறை தேவன் என்ன செய்கிறார்? ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். யாரிடத்திலே அனுப்புகிறார்? எசேக்கியாவினிடத்திலே அனுப்புகிறார். தெய்வ பிள்ளையே, ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் பேசுகிறார். நீர் உமது வீட்டு காரியத்தை எல்லாம் என்ன செய்துவிடும்? ஒழுங்குபடுத்தும். நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர். பாருங்க, எசேக்கியா உண்மை உள்ளவனாயிருக்கிறான். எசேக்கியா உத்தமமாய் நடக்கிறான். எசேக்கியா தேவனுடைய பார்வைக்கு நலமானதையே செய்கிறான். ஆனால் ஒரு சந்தர்ப்பத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியை தேவன் எசேக்கியாவினிடத்திலே அனுப்பி சொல்லுகிறார், எசேக்கியாவே, நீர் உம்முடைய வீட்டு காரியத்தை எல்லாம் என்ன செய்துவிடும்? ஒழுங்குபடுத்திவிடும். இனி நீர் என்ன செய்ய மாட்டீர்? பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று. அப்பொழுது எசேக்கியா ராஜா என்ன செய்தானாம்? விண்ணப்பத்தை கேட்கிற தேவனை நோக்கி, கண்ணீரை காண்கிற தேவனை நோக்கி அவன் என்ன செய்தானாம்? வேண்டுதல் செய்தான் என்று பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று என்பதை என்ன செய்தரலும் நினைத்தரலும் என்று. அவன் கண்ணீர் விட்டு என்ன செய்கிறான் என்றால், சுவர் பக்கமாய் திரும்பி கண்ணீர் விட்டு அழுவதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, எசேக்கியா உண்மையாய் நடந்தபடியால், எசேக்கியா உத்தமமாய் நடந்தபடியால், எசேக்கியா தேவனுடைய பார்வைக்கு நலமானதை செய்தபடியால் அவனுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது. பிரதிகூலமான ஒரு தீர்க்க தரிசனம். நீர் பிழைக்க மாட்டீர்,
உன்னுடைய வீட்டு காரியங்களை எல்லாம் நீர் ஒழுங்குபடுத்தும். நீர் மரிக்க போகிற வேளை வந்து விட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டாலும் எசேக்கியா கர்த்தரை நோக்கி தன்னுடைய கண்களை ஏறெடுத்தான். கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான். கண்ணீரோடு தேவனை நோக்கி வேண்டுதல்களை ஏறெடுக்க ஆரம்பித்தான். அவன் தேவனை நோக்கி மன்றாடினான். அவனுடைய உண்மையான மன்றாட்டை கேட்ட தேவன் இப்பொழுது அவனை நோக்கி ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் என்ன? எந்த தீர்க்கதரிசி எசேக்கியாவுக்கு வந்து நீர் மரிக்க போகிறீர் என்று சொன்னானோ அதே ஏசாயா தீர்க்கதரிசியை மீண்டும் தேவன் யாருக்கு நேராக அனுப்புகிறார்? எசேக்கியாவுக்கு நேராக அனுப்புகிறார். அவன் வந்து சொல்லுகிற வார்த்தை தான் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். எசேக்கியா ராஜாவே, உன் விண்ணப்பத்தை தேவன் கேட்டிருக்கிறார். உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை என்ன செய்வேன்? குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். உன்னுடைய குடும்பத்திலே இன்னும் அநேகர் குணப்படுத்தப்படாதபடி காணப்படுகிறார்களா? உன்னுடைய ஜீவியத்திலே உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் இன்னும் பலவீனராக காணப்படுகிறார்களா? உன்னுடைய கண்ணீரை தேவன் காண்கிறார். உன்னுடைய விண்ணப்பத்தை தேவன் கேட்கிறார். உன்னை பார்த்து தேவன் இந்த காலை வேளையிலே பேசுகிறார். நான் உன்னை மாத்திரமல்ல, உன் குடும்பம் முழுவதையும் குணமாக்குவேன். அவர் உன்னை குணமாக்குகிற, சௌக்கியமாக்குகிற யெகோவாவாய் இருக்கிறார். அவர் உன்னை குணமாக்குகிறவராக, உன்னை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். எசேக்கியாவை பார்த்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், 3ஆம் நாளிலே நீ தேவாலயத்திற்கு போவாய். உன்னுடைய கணவனாரும் உன்னுடைய பிள்ளைகளும் தேவாலயத்திற்கு வருவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். நீ குடும்பமாக தேவாலயத்திற்கு வந்து தேவனை ஆராதிப்பாய். நம்முடைய தேவன் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், கண்ணீரை காண்கிற தேவன். அவர் ஒருபோதும் ஒரு மனிதனுடைய கண்ணீரை கண்டு காணாதவர் போல் இருக்கிற தேவன் அல்ல. மனிதனுடைய இருதயத்திலிருந்து எழும்பக்கூடிய விண்ணப்பத்தை கேட்டு கேளாதவர் போல் இருக்கிற தேவன் அல்ல. ஒரு தலபலவே எசேக்கியா அவருடைய கண்ணீரின் ஜெபத்தை தேவன் கேட்டார். தெய்வ பிள்ளையே, சகரியா என்கிற ஒரு ஆசாரியன் காணப்பட்டான். அந்த சகரியாவினிடத்திலே ஒரு விண்ணப்பம் காணப்பட்டது. அந்த சகரியா வயதான ஒரு மனிதனாக காணப்பட்டான். அவன் ஒரு பிரதான ஆசாரியனாக காணப்பட்டான். அவன் தேவாலயத்திற்குள் பிரவேசித்து என்ன செய்வானாம்? தேவாலயத்திலே ஒரு தெய்வீக தேவனுடைய ஆசாரியனாக அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? தேவனை தொழுது கொண்டிருந்த ஒரு ஆசாரியன். ஆனால் இந்த சகரியாவினுடைய வாழ்க்கையிலே ஒரு வேண்டுதல் காணப்பட்டது. அந்த வேண்டுதல் என்னவென்றால், அவனுடைய மனைவியாகிய எலிசபெத்துக்கு என்ன பிறக்கவில்லை என்றால் குழந்தை பிறக்கவில்லை. ஆகவே அவன் காத்திருந்தான். எதற்காக காத்திருந்தான் என்றால், தன்னுடைய மனைவியாகிய எலிசபெத் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும் என்று அவன் காத்திருந்தான். தெய்வ பிள்ளையே, அவன் செய்த விண்ணப்பம், அவன் தேவாலயத்திலே பிரதான ஆசாரியனாக காணப்பட்டு தேவனை நோக்கி ஏறெடுத்த வேண்டுதல்கள், தெய்வ பிள்ளையே, அநேக நாட்களாக காத்திருந்தான். ஆனால் தேவன் அவனுக்கு வெளிப்பட்டார் ஒரு நாள். வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஒரு தேவ தூதன் சகரியாவை நோக்கி கடந்து வருகிறான். சகரியாவே, நீ பயப்படாதே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சிறுமந்தையே, நீ பயப்படாதே. இங்கே சகரியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ தூதனை அனுப்புகிறார். உன்னுடைய வாழ்க்கையிலேயும் நீ அநேக காரியங்களுக்காக தேவ சமூகத்திலே காத்திருக்கலாம். ஆனால் நீ காத்திருக்கிற அந்த காரியத்திலே தேவன் ஏற்ற வேளை வரும்போது தம்முடைய தூதனை அனுப்புவார். அப்பொழுது தேவ தூதன் உன்னிடத்திலே கடந்து வரும்போது உன்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னவாய் இருக்கும் தெரியுமா? நீ பயப்படாதே, நீ திடன்கொள், நீ தைரியப்படு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெற்றெடுப்பாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே சொன்னார், ஸ்திரீகளின் வயிற்றிலே பிறந்த பிள்ளைகளிலே யோவான் ஸ்நானகனை போல பரிசுத்தமாக ஜீவித்தவர்கள் ஒருவரும்
இல்லை. அப்படிப்பட்ட ஒரு யோவான் ஸ்நானகனை பெற்றெடுக்க சகரியாவுடைய விண்ணப்பம் ஏதுவாய் இருந்தது. நீ காத்திருக்கலாம் சில காரியங்களுக்காக. சிலர் தங்களுடைய திருமண காரியத்திற்காக அநேக வருடங்கள் காத்திருப்பார்கள். ஆனால் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அநேக வருடங்களாக காத்திருந்து அவர்களுடைய ஜீவியத்தை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் அவருடைய ஜீவியத்திலே அருமையான ஒரு துணையை கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நெடுநாளாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இந்த சகரியா நெடுநாட்களாக காத்திருக்கிறார். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சகரியா ஒரு பிரதான ஆசாரியன், வயது முதிர்ந்தவனாக காணப்படுகிறான், ஆனால் நெடுநாட்களாக காத்திருக்கிறான். அவன் விசுவாசத்தோடு காத்திருக்கிறான், அவன் நம்பிக்கையோடு காத்திருக்கிறான். உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு வரும். சகரியானுடைய வாழ்க்கையிலே ஒரு முடிவு வந்தது. அவனுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. யோவான் என்கிற ஒரு குமாரனை அவன் பெற்றெடுத்தான். தெய்வ பிள்ளை, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களிலேயே யோவான் ஸ்நானகனை போல பெரியவர் ஒருவரும் இல்லை என்று கிறிஸ்துவே சாட்சி கொடுக்க விதத்திலே ஆச்சரியமான ஒரு மகனை தந்தருளினார். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ கர்த்தரிடத்தில் எப்படி இரு? மனமகிழ்ச்சியாய் இரு. அவர் உன் விண்ணப்பங்களின் வேண்டுதல்களுக்கு அருள் செய்வார். நம்முடைய தேவன் அருள் செய்கிற தேவன். நம்முடைய தேவன் கிருபை கொடுக்கிற தேவன். நம்முடைய தேவன் உன்னத பலத்தால் நிரப்புகிற தேவன். நம்முடைய தேவன் குணமாக்குகிற தேவன். நம்முடைய தேவன் அமலேக்கியரை முறியடிக்கிற தேவன். நம்முடைய தேவன் தெய்வ பிள்ளையே எத்துன்ப நேரத்திலேயும் ஆறுதல் அளிக்கிற தேவன். ஆண்டவரே, நீர் அருளின ஆவி எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. நான் ஒரு தேவாலயமாக காணப்படுகிறேன். நான் என்னுடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் மகிமைப்படுத்தி வருகிறேன் என்று சொல்லி, ஆண்டவரே, இந்த ஆலயத்திலிருந்து நான் எழுப்புகிற விண்ணப்பத்தை நீர் கேட்டருளும், நீர் செவிகொடும் என்று ஒருவேளை நீ வேண்டிக் கொண்டிருக்கலாம். நீ உன்னுடைய ஜீவியத்தை தேவாலயமாக மாற்றி உனக்குள்ளிருந்து எழுப்பக்கூடிய எல்லா விண்ணப்பங்களுக்கும் தேவன் பதிலளிக்க கூடியவராய் இருக்கிறார். அவர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். தூரத்திற்கும் சமீபத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிற தேவன் விண்ணப்பத்திற்கு பதிலளிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கொர்நேலியு என்கிற ஒரு மனிதன் காணப்பட்டான். அந்த கொர்நேலியனுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும்போது அவன் ஒரு இஸ்ரவேலன் அல்ல. அந்த கொர்நேலியை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவன் ஒரு புறஜாதியானாக காணப்பட்டான். அவன் இத்தாலியா பட்டணத்திலே 100க்கு அதிபதியாக காணப்பட்டான். அவனுடைய உள்ளத்திலே என்ன இருந்ததாம்? தேவனுடைய பக்தி இருந்ததாம். ஒருவேளை இந்த பூலோகத்திலே ஒரு அதிகாரத்தை பெற்ற மனிதனாக நீ காணப்படலாம், உனக்குள்ளாக தேவ பக்தி காணப்படலாம். இந்த கொர்நேலியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் 100க்கு அதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்ன செய்து வந்தானாம்? அவன் என்ன செய்து கொண்டு வந்தானாம்? தான தர்மங்களை எல்லாம் செய்து எப்பொழுதும் ஜெபிக்கிறவனாகவே காணப்பட்டானாம். தெய்வ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவ பக்தி உள்ள இருதயம் உடையவனாக, தேவ பக்தி உள்ள இருதயம் உடையவளாக எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயா? இந்த கொர்நேலியு 100க்கு அதிபதி, பெரிய அதிகாரி. ஆனால் இவன் ஒரு தேவ பக்தி உள்ளவனாக காணப்பட்டான். இவன் 100க்கு அதிபதியாக காணப்பட்டாலும் போ என்றால் போவதற்கும் வா என்றால் வருவதற்கும் அவனோடு ஒரு 100 பேர் காணப்படுகிறார்கள். ஆனால் அவன் அப்படிப்பட்ட அதிகாரத்தை பெற்றவனாக காணப்பட்டாலும் அவனுக்குள்ளாக ஒரு தேவ பக்தி காணப்பட்டது. அவன் புறஜாதியானாக காணப்பட்டிருந்தாலும் அவன் எப்பொழுதும் என்ன செய்து கொண்டிருந்தானா? தான தர்மங்களை செய்து ஜெபிக்கிறவனாக காணப்பட்டானாம். தெய்வ பிள்ளையே, நீ ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் உன்னுடைய வாழ்க்கையில என்ன இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய அபிஷேகம் இருக்க வேண்டும். இந்த கொர்நேலியனுடைய வாழ்க்கையிலே அவனுக்குள்ளாக ஒரு கண்ணீரின் ஜெபம் காணப்பட்டது. எனக்கு அபிஷேகத்தை தாரும் என்று ஜெபிக்க ஆரம்பித்தான். அவன் 100க்கு அதிபதியாய் இருந்தாலும், ஒரு பெரிய அதிகாரியாக காணப்பட்டாலும்,
புறஜாதியாய் இருந்த அந்த கொர்நேலியு தேவனுடைய அபிஷேகத்திற்காக ஜெபிக்க ஆரம்பித்தான். கர்த்தர் கொர்நேலியினுடைய ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் கொர்நேலியினுடைய விண்ணப்பத்தை கேட்டார். ஆகவே அவனும் கூட சொல்லி இருப்பான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். முதலாவது தேவன் என்ன செய்தார்? ஒரு தேவ தூதனை அங்கே அனுப்பினார். இரண்டாவது அப்போஸ்தலனாகிய பேதுருவை அங்கே அனுப்புகிறார். மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். மெய்யான பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொள்ளும் போது அங்கே உண்மையாகவே தெய்வ பிள்ளையே தேவனுடைய தூதன், தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருக்கும். அங்கே தேவனுடைய ஊழியக்காரன் காணப்படுவான். அங்கே பரிசுத்த ஆவியானவரும் வருவார். அதுதான் தேவ சமூகம். அந்த கொர்நேலியு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அந்த விண்ணப்பத்தை கேட்ட தேவன், அவனுடைய விண்ணப்பம் தேவனுடைய பார்வையிலே பிரியமுள்ளதாக காணப்பட்டபடியால் அப்போஸ்தலர் 10:31 ஆண்டவர் சொல்கிறார், கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. நீ செய்த தான தர்மங்கள் தேவ சமூகத்திலே நினைத்தருளப்பட்டது. ஆகவே தேவன் அவனை அபிஷேகத்தினாலே நிரப்பினார். பேதுரு பிரசங்கியம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அந்த வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அவர்கள் பல பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்டபோது, தெய்வ பிள்ளையே, பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள் என்று அப்போஸ்தலர் 10:45 சொல்லப்பட்டிருக்கிறது. நீ எப்படிப்பட்ட மனிதனாய் இருந்தாலும் சரி, நீ விருத்த சேதனம் பண்ணப்பட்ட இஸ்ரவேலனாக காணப்படலாம். தெய்வ பிள்ளை, நீ புறஜாதியாக காணப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கு சாரத்திற்கு உடன் பங்காளியாக தேவன் உன்னை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்திருக்கலாம். மாம்சத்தின்படி இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமல்ல, புறஜாதிகளாய் இருந்து தேவனுடைய ரட்சிப்பிற்குள்ளாக வந்தவர்களையும் தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார் என்பதை கொர்நேலியினுடைய வாழ்க்கையிலே தேவன் நிரூபித்தார். நாம் எல்லாரும் புறஜாதிகளாக காணப்பட்டோம். நாம் எல்லாரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக காணப்படுகிறோம். நாம் எல்லாரும் ஆவிக்குரிய விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாக, இருதயத்தின் நுனித்தோலை வெட்டினவர்களாக, தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயத்தை கழுவினவர்களாக காணப்படுகிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படிப்பட்ட நமக்கு தேவனுடைய சமூகத்திலே அவருடைய அபிஷேகத்தை கொடுத்தார். கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவனுடைய சந்நிதியை எட்டினது. தெய்வ பிள்ளையே, புறஜாதிகளின் மத்தியிலே ஆவியானவர் பலமாய் இறங்கினார். தெய்வ பிள்ளையே, இனிமேல் புறஜாதியார் என்றோ இஸ்ரவேலர் என்றோ எந்த வித்தியாசமும் கிடையாது. தெய்வ பிள்ளையே, அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்குரைத்த தேவன். தெய்வ பிள்ளையே, அவர் பட்சபாதம் இல்லாத தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவரே, கொர்நேலியினுடைய வாழ்க்கையிலே நீர் அபிஷேகத்தை ஊற்றின தேவன், என்னுடைய குடும்பம் முழுவதையும் நிரப்பும் ஆண்டவரே என்று சொன்னால், அந்த உறைந்த மழையின் பண்டக சாலைக்குள்ளே தேவன் குடும்பத்தை கொண்டு வருவார். அந்த உறைந்த மழைக்குள்ளே, அந்த அபிஷேகத்திற்குள்ளே நீ காணப்படுவாய். நீயும் சொல்லுவாய், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். நம்முடைய கண்களை மூடுவோம். தெய்வ பிள்ளையே, கர்த்தர் நமக்கு பலனாய் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அவரே நம்முடைய நம்பிக்கை. அவரிடத்திலிருந்து சகாயத்தை நீ பெற்றுக்கொள்ளலாம். தெய்வ பிள்ளையே, அவரால் உன்னுடைய இதோ இருதயம் களிகூறும். தெய்வ பிள்ளையே, இதோ தேவனுடைய பாட்டினால் தெய்வ பிள்ளையே நீ அவரை புகழலாம். என் பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று நீ தேவனை நோக்கி அறிக்கை செய்யலாம். தெய்வ பிள்ளையே, அவரே உனக்கு பலனாய் இருக்கிறார். அவரே உன்னை அபிஷேகம் பண்ணினவராய் இருக்கிறார். அவரே உனக்கு அரணான அடைக்கலமாய் இருக்கிறார். அவரே உன்னை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரே உன்னுடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவரே உன்னை போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரே உன்னை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் ஆண்டவருடைய கரத்திலே நீ சமர்ப்பிப்பாயானால், சாவுலுக்கு பயந்து ஓடின தாவீதை அமலேக்கியர்கள் சூழ்ந்து கொண்ட வேளையிலே
எப்படி தாவீது அமலேக்கியரை முறியடித்தானோ அப்படியே தேவன் உனக்கு ஜெயத்தை கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? அந்த வானத்தை பூமியை உண்டாக்கின தேவனை நோக்கி உன்னுடைய கண்களை ஏறெடுப்பாயானால் ஜெயமோ கர்த்தரால் வரும். ஒரு தலபல வரத பதில தபக்கல வரத பதில வரத பதிலவே சந்தலபல வரத பதில தபக்கல வரத பதில வரத பதிலவே. நீயும் கூட பாடலாம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவே ஆனந்த துனியா முழங்குவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவே ஆனந்த துனியா முழங்குவே. ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். என்னை காண்பவர் உறங்குவதில்லையே. என்னை காண்பவர் உறங்குவதில்லையே. ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவே ஆனந்த துனியால் முழங்குவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவே ஆனந்த துனியால் முழங்குவே. ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தன் பிள்ளையாகிய இஸ்மவேலுக்காக ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்ட தேவன், தான் கட்டின ஆலயத்திற்காக விண்ணப்பம் பண்ணின சாலோமனுடைய ஜெபத்தை கேட்ட தேவன், சிங்க கெபியிலே இருந்த தானியேலுடைய ஜெபத்தை கேட்ட தேவன், எசேக்கியா ராஜாவுடைய விண்ணப்பத்தை கேட்ட தேவன், கொர்நேலியனுடைய விண்ணப்பத்தை கேட்ட தேவன், சகரியாவினுடைய விண்ணப்பத்தை கேட்ட தேவன், கண்ணீரை கண்ட தேவன் உன்னுடைய கண்ணீரை இந்த நாளிலே காண்கிறார். ஒரு தலபல வரத பதில தபக்கல வரத பதில வரத உன்னுடைய விண்ணப்பத்தை தேவன் கேட்கிறார். ஒரு தலபல வரத பதிலவே. தேவ சமூகத்திலே காணப்படுகிற என் பிள்ளையே, என் மகனே, என் மகளே, உன்னுடைய விண்ணப்பம் என்ன? ஒரு தலபல வரத பதில தபக்கல ஒரு ஜெய ஜீவியம் செய்ய வேண்டும் என்று அபிஷேகத்திற்காக காத்திருக்கிறாயோ? ஒரு தலபல வரத பதில தபக்கல வரத பதில வரத பதிலவே. ஒரு தலபல வரத பதில தபக்கல வரத பதில வரத பதிலவே. சகரியாவை போல ஒரு தலப நெடுநாளாய் நீ
சில காரியங்களுக்காக காத்திருக்கிறாயோ, ஒரு தலபலவே காத்திருக்கிறது உன்னுடைய விண்ணப்பம். தெய்வ பிள்ளைய அநேக நாட்களாய் காத்திருக்குதல் ஒருவேளை உன்னுடைய இருதயத்தை இழைக்க பண்ணி இருக்கலாம். ஆனால் விரும்பினது தேவ சமூகத்திலிருந்து வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஒரு எசேக்கியாவை குணப்படுத்தின தேவன் ஒரு தலபலவே. ஆண்டவரே, என்னுடைய பலவீனத்தை குணப்படுத்தும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறாயோ, ஒரு தலபலவே. அவர் சௌக்கியமாக்குகிற யெகோவாவாய் இருக்கிறார். ஒரு உன்னுடைய ஜீவியத்திலே ஒரு ஜீவம் உண்டாக்கும்படியாக தேவன் இந்த நாளிலே ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஒரு தலபலவே. நீ சொல்வாயாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரின் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். ஒரு தலபலவே. தேவன் தாமே உன்னை ரட்சித்து, தேவன் தாமே உன்னுடைய குடும்பத்தை ரட்சித்து, தேவன் தாமே உன்னை உயர்த்துவாராக. ஆமீன். ஒரு தலபலவே. நீ ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ ஆராதிக்கிற தேவன் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார். அவர் உனக்கு செவி கொடுப்பார், அவர் உனக்கு பதில் அளிப்பார். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஒரு தலபலவே. ஹல்லேலூயா. மே ஸ்தோத்திரிக்கிறேன். திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. களைத்தோரை தேற்றிடுமே, சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே, கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே.
என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் ஈந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் ஈந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூக